Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details visit www.edu.neetscoreup.com. Hello students, welcome back to another awesome session, biological classification. நம்ம biological classificationல மொனிரா பார்த்துட்டோம். நம்ம NCERT underline series பார்த்துன்னு இருக்கோம். அதில் biological classification அதில் மொனிரா பார்த்தாச்சு. மொனிரா பார்க்காதவங்க நல்ல ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் ஐ பட்டன்றது மேலே இருக்கும், இது மேலே வரும், அதில் கொடுக்குறேன் நான். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். தென் இப்போ நம்ம கிளாஸுக்கு போகிறதுல இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது புரோட்டிஸ்டா. நெக்ஸ்ட் கிங்டம் இஸ் புரோட்டிஸ்டா. கிங்டம் புரோட்டிஸ்டால என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியாட்டில் யூனிசெல்லுலார், இதுதான் வந்து இதில் இருக்கிறது, இந்த கிங்டமில் இருக்கிறது. A single celled eukaryote are placed under protista, but the boundaries of this kingdom are not well defined. ஸோ எதெல்லாம் யூகேரியாட்டில் வச்சுருக்குன்றது தான் இருக்குது, எது வரைக்கும் இருக்குன்றது அந்த பவுண்டரி சொல்லலை. What may be the photosynthetic protistian? Protista is divided into chrysophytes, dinoflagellate, euglenoids, slime mold and protozoans. ஸோ இந்த 5 கிளாஸஸாக பிரிச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஃபார்ம்ஸ் அ லிங்க் வித் அதர் டீலிங் வித் பிளான்ட் அண்ட் அனிமல் அண்ட் ஃபஞ்சை. இதில் பார்த்தீங்கன்னா யூக்ளீனா வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் plant and animal. Slime mold is a connecting link between fungi and animal. ஸோ இந்த ரெண்டுத்தினுடைய கேரக்டரும் இதில் இருக்கிறதுனால புரோட்டிஸ்டா இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன். கிங்டம் கேட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆப்ஷனில் வந்து வெறும்னா கிங்டம் மட்டும் கொடுத்துருந்தாங்க, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா, மொனிரா, இதில் எது வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து புரோட்டிஸ்டா இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல். ஏன்னா அதில் யூக்ளினாய்ட்ஸ் இருக்குது. யூக்ளினாய்ட்ஸ் வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல். அதே போல் ஸ்லைம் மோல்டும் இருக்குது, தட் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஃபஞ்சை அண்ட் அனிமல். ஸோ இப்போ இதில் வந்து என்னது யூகேரியாட்ன்றதுனால நியூக்ளியஸ் இஸ் ட்ரூ நியூக்ளியஸ். ட்ரூ நியூக்ளியஸ்னா என்னது? 4 கேரக்டர்ஸ் இருக்கும். 4 கேரக்டர்ஸ் கிடையாது, 4 பார்ட்ஸ் இருக்கும். ஆல் த 4 பார்ட்ஸ் ப்ரெசன்ட். ஒன்று வந்து நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருந்தாலே அது வந்து பவுண்ட்ரி வந்துடும். அடுத்தது நியூக்ளியோபிளாசம், தென் நியூக்ளியோலஸ், குரோமாட்டின், ரெட்டிகுலம். ஸோ இதெல்லாம் இருக்கும் அதில். ஸோ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸாக இருக்கும். சம் ஹாவ் ஃப்ளாஜெல்லா ஆர் சிலியா. ப்ரோட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி. ஸோ செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும் பை எ ப்ராசஸ் இன்வால்விங் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா செல் ஃபியூஷன், தென் ஜைகோட் ஃபார்மேஷன். இதில் நம்ம கிரைசோஃபைட்ஸ் இப்போ பார்ப்போம். திஸ் குரூப்
டயட்டம் அண்ட் கோல்டன் ஆல்கே. இதில் வந்து இந்த கிரைசோஃபைட்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டயட்டமும் கோல்டன் ஆல்கேவும் இருக்குது. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் ஆஸ் மெரைன் வாட்டர். ரெண்டுத்துலேயுமே இது லீவ் பண்ணும். தே ஆர் மைக்ரோஸ்கோபிக், ஃப்ளோட் பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட். பாசிவாக வாட்டர் கரண்ட்டோடையே அது போயிட்டுருக்கும். அது வந்து பிளாங்டான் நம்ம சொல்லுவோம். இது பிளான்ட் வெரைட்டியில் இருக்கிற பிளாங்டான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபைட்டோ பிளாங்டான்னு பேர். phytoplankton. அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா zooplankton. டயட்டம்ல எப்படி இருக்கும்னா செல் வால் இருக்கும், டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் இருக்கும். ஷெல்ஸ் இருக்கும்போது அப்படியே ஒரு சோப் பாக்ஸ் மாதிரி இப்படி வந்துடும். The walls are embedded with, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாடி. எம்படட் வித் எதனால் அது மாதிரி சோப் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஷெல் ஃபார்ம் ஆகிருக்குன்னா வால்ஸ் ஆர் எம்படட் வித் சிலிக்கா. இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸோஸ்கெலிட்டன்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா செல் வாலில் வந்து டெபசிஷன் இருக்குது, சிலிக்கா டெபசிஷன். Thus diatom left behind large amount of cell wall deposit in their habits. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்ஸ் அந்த டயட்டம் வந்து டெத் ஆச்சுன்னா அதனுடைய செல் வால் மட்டும் என்ன ஆகிடும், அந்த எர்த்தில் வந்து டெபாசிட் ஆகிடும். இட் ஃபார்ம்ஸ் டயட்டம்லேருந்து வரதுனால டயட்டமேஷியஸ் எர்த் அப்படின்னு பேர். பீயிங் கிரிட்டி த சாயில் இஸ் யூஸ்டு ஃபார், அப்போ இந்த டயட்டமேஷியஸ் எர்த்தினுடைய சாயில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஷிங், filtration of oils and syrup. Diatoms are chief producers in the ocean. Diatoms தான் chief producers இருக்கு. These organisms, next dinoflagellate. Dino two flagella, two flagella இருக்கிற organisms எல்லாம் dinoflagellateன்னு சொல்றோம். அது ப்ரோகாரியட், அது புரோட்டிஸ்டாவா இருக்கணும், ப்ரோகாரியட் கிடையாது, யூகாரியாட்டா இருக்கணும், புரோட்டிஸ்டாவா இருக்கணும். That is under dinoflagellate. These organisms are mostly marine photosynthetic. They appear yellow, green, blue, red depending on the main pigment present in their cells. The cell wall has stiff cellular plates on the outer surface. Most of them have two flagella. One lies longitudinally. ஒன்று வந்து லாங்கிடியூடனலாக இருக்கும், இன்னொன்று வந்து எப்படி இருக்கும், டிரான்ஸ்வர்ஸாக இப்படி இருக்கும். ஸோ இதை மாதிரி ரெண்டு இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஃபரோஸ் பிட்வீன் த வால் பிளேட். எங்கே இருக்குது, ஃபரோஸ் பிட்வீன் த வால் பிளேட். அதனுடைய பாடியில் வந்து ஃபரோஸ் இருக்கும். ஃபரோஸ்னால் ஒரு குழி மாதிரி இருக்கும், அதில் வந்து இருக்கிற பிளேட்டில் அது ஒட்டி இருக்கும். இது இந்த ஃப்ளாஜெல்லா. ரெட் டைனோஃப்ளாஜெலேட் கலர் வந்து கோனியாலெக்ஸ். கோனியாலெக்ஸ் வந்து ரெட் டைனோஃப்ளாஜெலேட்னு சொல்கிறோம். இது வந்து என்ன செய்யுது, மல்டிப்ளை ஆகி அந்த டைடோட டைடாக, அப்போ தூரக்கேந்து பார்க்கும்போது அந்த டைடே எப்படி இருக்கும், ரெட் டைடாக தெரியும். ரெட் டைட் ஆஃப் த சி இஸ் டியூ டு கோனியாலெக்ஸ், நாட் ரெட் சி. ரெட் சி வந்து அது வேற, இது வந்து என்னது ரெட் டைட்ஸ். டைட்ஸ் மட்டும் ரெட்டாக இருக்குது, அது காரணம் கோனியாலெக்ஸ். இதுலேருந்து ஒரு டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகும். டாக்ஸின்ஸ், இந்த டாக்ஸின் வந்து மெரைனில் இருக்கிற அனதர் ஃபார்ம்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணும். மே ஈவன் கில் அதர் மெரைன் அனிமல்ஸ் சச் அஸ் ஃபிஷஸ். ஸ்மால் ஃபிஷஸ் எல்லாம் இது வந்து இந்த டாக்ஸின் கில் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூக்ளினாய்ட்ஸ். யூக்ளினா இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல். பிளான்ட் அண்ட் அனிமல், பிளான்ட்டுன்னு வந்தாலே அதுக்கு என்ன இருக்கணும், ஒன்றா இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட்டு, இல்லை ஸ்டோரேஜ் ஆர்கனாக இருக்கணும். இப்போ இதில் வந்து இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட்டு அண்ட் தென் பைரினாய்ட்ஸ் ஆல்சோ present in euglena. These are all characteristic feature of a plant. பிளான்ட்டினுடைய கேரக்டர் இதுக்கு இருக்கா. They have a protein rich layer called pellicle. பெலிக்கிள்னா எப்படி இருக்கும்னா யூக்ளினாய்ட் மூமெண்ட்டுன்னு என்ன சொல்கிறோன்னா, ஒரு வேர்ம் வந்து இப்படி தான் மூவ் ஆகும், இப்படி தானே மூவ் ஆகும், இப்படி வந்து போகும் இல்லையா, அது ஆர்டினரி வேர்ம் மூமெண்ட். ஆனால் யூக்ளினா எப்படி ஆகும்னா இந்த மாதிரி தான் மூவ் பண்ணி போகும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பார்ட்டு வராது, ஒரு பார்ட்டு மட்டும் ஃப்ளாட் ஆகி ஒரு பார்ட்டு இந்த மாதிரி வராது யூக்ளினா. இது வந்து ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி வர்றது. இப்படி வர்றதுக்கு ரீசன் என்னன்னா பிகாஸ் ஆஃப் தி presence of pellicle. They have two flagella, short and long one. Though they are photosynthetic in the presence of sunlight, when deprived of sunlight they behave like heterotrophs. சன்லைட் இருக்கும்போது அது ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குது, சன்லைட் இல்லைன்னா அது ஹெட்ரோட்ராஃபாக மாறிடுது.
predating on other smaller organism. Other smaller organism, interestingly, the pigment of euglenoid identical to those present in higher plant. Higher plantல இருக்கிற pigment மாதிரி இருக்கும். இதில் எக்ஸாம்பிள் யூக்ளினா. ஹையர் பிளான்ட்ஸில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்? குளோரோஃபில் ஏ இருக்கும், பி இருக்கும், ஜாந்தோஃபில்ஸ் இருக்கும், தென் கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூக்ளினா. இப்போ இங்கே தான் அந்த ஃபர்ரோஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ரோஸ்லேருந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்ட். ஸ்லைம் மோல்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அனிமல் அண்ட் ஃபஞ்சை. ஃபஞ்சை கேரக்டரும் இருக்கும், அனிமல் கேரக்டரும் இருக்கும். The body moves along decaying twigs and leaves, engulfing organic material. Under suitable condition they form an aggregation. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் வந்ததுன்னா இது எல்லாமே வந்து அக்ரிகேட்டாக மாறும். அக்ரிகேட்னா ஒன்றா குரூப்பாக மாறி ஒரு அக்ரிகேட்டட் ஃபார்ம்ஸாக மாறும். அதுக்கு பேர் பிளாஸ்மோடியம்னு பேர். ஆல்ரெடி நீங்கள் வந்து பிளாஸ்மோடியம் நீங்கள் ஹர்ட். பிளாஸ்மோடியம் இஸ் அ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இட் இஸ் காசிங் மலேரியா. ஸோ அதில் ஒரு பிளாஸ்மோடியம் பார்த்துருக்கீங்க. இந்த பிளாஸ்மோடியம் வந்து அக்ரிகேஷன் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இதில் என்ன ஆகிடும்? ஃபேவரபிள் கண்டிஷனில் குரூப் ஆகுது, அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் என்ன ஆகும்னா ஃப்ரூட்டிங் பாடிஸ் கொடுக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்லேருந்து வர ஸ்போர்ஸ் வந்து என்ன செய்யும்? இட் ப்ரொடியூஸ் a நியூ ஆர்கானிசம். The spores possesses true walls. They are extremely resistant, survive for many years. So extreme resistant இருக்கும், many yearsக்கு இதால் லீவ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஈவன் அண்டர் அட்வர்ஸ் சிச்சுவேஷன். ஸோ அட்வர்ஸ் சிச்சுவேஷனில் கூட அந்த ஸ்போரால் இருக்க முடியும். த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை ஏர் கரண்ட். ஏர் ஃப்ளோவில் தான் அது வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் புரோட்டோசோவன். ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராஃப். டோட்டலி யூக்ளினாய்ட்ஸ் மட்டும்தான் என்னது? ஃபோட்டோசிந்தட்டிக். இதில் எது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் டயட்டம்லாம் வந்து photosynthetic. இதில் protozoan totally heterotroph. It doesn't have any photosynthetic pigment, so it is completely heterotroph. அப்போ அனிமல் கிங்டமில் இருக்கிற யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் எல்லாம் அண்டர் புரோட்டோசோவன். live as a predator or parasite. இது எப்படி இருக்குது? predatorஆவும் parasiteஆவும் இருக்குது. they are believed to be protozoan. Protozoan is divided into, இந்த flow chart போட்டுக்கோங்க. Protozoans are divided into amoeboid, flagellated, then ciliated, then sporozoan. So amoeboid movement உள்ள இது எல்லாமே வந்து under amoeboid protozoan சொல்கிறோம். எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா live in fresh water, sea water, moist soil. They move, capture and their prey by putting out pseudopodia. இப்போ எப்படி இருக்குது அதனுடைய பாடி வந்து here and there it will changes its shape. இந்த மாதிரி ப்ரொஜெக்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சூடோபோடியான்னு இருக்குது. இந்த சூடோபோடியா வந்து எப்போவுமே இந்த இடத்துல தான் இருக்குமான்னா இருக்காது. ஒரு 2 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 minutes ஆர் ஏதாவது ஒரு பர்பஸ் வேணும் அப்படின்னாக்கா டக்குன்னு அந்த சைடு ஒரு சூடோபோடியா ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃபால்ஸ் ஃபீட் வந்து இந்த இடத்துல தான் பர்டிகுலர் பிளேஸ்ன்றது கிடையாது. அதில் மெரைன் ஃபார்ம்ஸ் ஹாவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தர் சர்ஃபேஸ். மெரைன் ஃபார்ம்ஸில் என்ன இருக்குது? சிலிக்கா ஷெல்ஸ் இருக்குது. சம் ஆஃப் தெம் சச் as என்டமீபா ஆர் parasites. Next, flagellated protozoan. Flagellated protozoan name indicates that flagella is having. The protozoan which is having flagella. The members of this group are either free living or parasite. எப்படி இருக்கும்னா flagella இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். அடுத்தது parasitic-ஆக இருக்கும். They have flagella. The parasitic forms cause diseases. ஸ்லீப்பிங் சிக்னஸை கொடுக்குது இந்த flagellated protozoan. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா trypanosoma. நெக்ஸ்ட் ciliated protozoan. இப்போ flagellated protozoanக்கும் ciliated protozoanக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃப்ளாஜெல்லானா ஒரு 2 இல்லை ஒரு 4 அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இப்போ சிலியேட்டட்னா என்னது, பாடி ஓவரால் பாடி இஸ் கவர்டு வித் சிலியா. ஸோ சிலியா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். That is ciliated protozoan. They are aquatic, actively moving organism because of the presence of thousands of cilia. Cilia வந்து 1000 நிறையா இருக்கும். They have a cavity gullet that opens to the outside of the cell surface. The coordinated movement of rows of cilia causes the water laden with the food and steered into the gullet. எப்படி அது ஃபுட் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமீபா வந்து இட் என்கல்ஃப், இப்போ இங்கே தான் ஃபுட்டு பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீபா என்ன செய்யும், இதனுடைய சூடோபொடியாவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு கப்பில் கையில் பிடிக்கிற மாதிரி அப்படியே என்கல்ஃப் பண்ணிடும். என்கல்ஃப்னால் இது ரெண்டும் சேர்ந்துடும், அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துடும் அந்த ஃபுட்டு. ஆனால் பாரமீஷியம் என்னென்னா, பாரமீஷியம் அந்த கல்லட்டு கிட்ட, ஓகேவா, ஃபுட்டு கிட்ட போயிட்டு கல்லட்டு ஏரியா கிட்ட வரைக்கும் அந்த ஃபுட்டு போகும். அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே எடுத்துன்றோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் பாரமீஷியம். சிலியா மூலியமாக அது வந்து தள்ளி விட்டுரும். அதில் ஸ்போரோசோவன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, திஸ் இன்க்ளூட் டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ் தட் ஹாவ் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜஸ் இன் தர் லைஃப் சைக்கிள். ஸோ இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும் ஸ்போரோசோவனில். அதில் என்ன இருக்குது, லைஃப் சைக்கிளில் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜஸ் இருக்குது. த மோஸ்ட் நொட்டோரியஸ் இஸ் பிளாஸ்மோடியம் மலேரியல் பாரசைட். மலேரியல் பாரசைட்டுன்னு எடுத்துட்டோன்னா, இது வந்து 2 ஹோஸ்டில் இருக்கும். ஹோஸ்ட் ஒன்று வந்து மேன்லேருந்து மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோலேருந்து மேன், இப்படியே சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கும். அதுதான் ஓசோனுடைய எக்ஸாம்பிள். அன்ஸ்கிராம்பிள் மீ. இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்கு. இந்த வேர்டை வந்து ஜம்பிள் ஆயிருக்கு. அதனுடைய க்ளூ வந்து கீழே கொடுத்துருக்கு, த ஒன்லி மூவபிள் cranial bone. ஸோ இதை நீங்கள் வந்து அன்ஸ்கிராம்பிள் பண்ணி எனக்கு கமெண்ட் செஷனில் எழுதுங்க. So today we end this session up to this. So next session we can proceed another kingdom. Support our channel, like, comment, share with your friend, subscribe. Okay, thank you students.